வணக்கம் நேர்களே, ஜாதகம் சாதகமா நிமிடம் ஜோதிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி கணேஷ். ஒரு வாரமும் நம்ம நிறைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொது பலன்கள் பார்க்குறோம், தனிப்பட்ட முறையில் ஒருத்தரோட ஜாதக பலன்களையும் பார்க்குறோம். அந்த வகையில் அடுத்த வாரம் முக்கியமான நாள் சனிக்கிழமை. சனிப்பயிற்சி உங்களுக்கு வரப்போகுது. ஸோ சனிப்பயிற்சி வரப்போகிறத ஒட்டியும் இந்த வாரம் சில கேள்விகளை நான் சார்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். நம்ம கிட்ட இதை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட அரங்கிற்கு வந்திருக்காரு திரு ஏஆர் பாலகிருஷ்ண ரெட்டி, தெய்வீக ஜோதிடர். அவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லலாம். சார் வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு தந்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நான் சொல்லிட்டேன், சனிப்பயிற்சி அடுத்த வாரம் வரப்போகுதுன்னு. அது வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் நம்ம அதை பற்றி ரொம்ப டீப்பாக பார்க்கலாம். இந்த வாரம் சிலதை பற்றி மட்டும் நான் கேட்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். அன்னலக்ஷ்மி திருவேட்காடுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போகிறீங்க அன்னலக்ஷ்மி? எனக்கு தாங்க மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமோட கொடுங்கம்மா. 22/5/1981 வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1:20. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? திருவேற்காடு, சென்னையில தான் சார் பேசுறேன். அருமை அருமை. பூராட நட்சத்திரம், தனுசு ராசி. ஆமா சார். உங்களுடைய ஜாதகமா? ஆமா சார். ஒரே மென்டல் ஸ்ட்ரெஸ், படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எப்பவுமே இருந்ததில்லை. ஆனால் இப்போ தான் இந்த ராகு தசை எப்போ ஆரம்பிச்சதோ அதில் இருந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குது. இத்தனைக்கும் கௌரவமானவர்கள், அன்பானவர்கள், ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். உங்கள் ஜாதகத்தில் இப்போ மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, வருமானங்கள் பாதிக்குது. கரெக்டா? ஆமாம் சார். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு நீங்கள் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். நான் இங்கே கர்மர் கோயில் பக்கத்தில் தான் சார் இருக்க வீடு. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் சொல்கிற கோவிலுக்கு போக முடியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார். அதாவது டாக்டர் மருந்து சொன்னால் அந்த மருந்து கொஞ்சம் சாப்பிடணும். அது கொஞ்சம் கசப்பாக இருக்குன்னு சொன்னால் ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கூவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் திரிபுராந்தகேஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். அது அக்னி தீர்த்த ஸ்தலம் கூவம். நெட்ல போட்டு பாருங்க, ரொம்ப பக்கம் உங்களுக்கு கூவம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல சிவனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த ராகுவின் தாக்கம் போகும். திரிபுராந்தகேஸ்வரர் திருக்கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கூவம் முகத்வாரம் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அங்கதான் உற்பத்தி ஆகுது. இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன தெரியுங்களா? கங்கை மாதிரி, காவிரி மாதிரி புண்ணியமான நதி கூவம். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த அம்மாவை போக சொன்னதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூவம் முகத்வாரத்தில் இருந்து தான் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒரு நாள் வேற ஏதாவது தீர்த்தத்தில் அபிஷேகம் பண்ணால் அந்த சிவலிங்கமே கட்டெரும்பாக முழிச்சிடும். அந்த கூவ நதியில் மட்டும்தான் இது பண்ண முடியும். அவ்வளவு பவித்திரமானது முகத்வாரம், அவ்வளவு ரகசியமானது. அதுக்கு வர்ற தண்ணி மாறிப்போச்சு. அந்த அம்மாவை நான் போன சொன்னதுக்கு எதற்காகனா, மனோ பயம், மனோ கிளேச்சம் போகணுங்கிறதுக்காக தான் நான் போக சொல்லியிருக்கேன். தீண்டா திருமேனி அந்த கோவில். போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி அன்னலக்ஷ்மி. அடுத்ததாக முருகன், அரியலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. முருகன், யாருக்காக பேச போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த்லாம் டைமோட கொடுங்க. 27/3/1979 மதியம் 12:23. எங்கேருந்து பேசுறீங்க? அரியலூர் டவுன் சார். அரியலூர் மாவட்டம், அரியலூர் டவுன். வெரி குட். ஓ, கண்ணாடி போட்டிங்களா? கண்ணாடி போட்டேன். தலை வலிக்குது. நல்ல மனுஷன், கௌரவமான மனுஷன். 2 சமாச்சாரம் கேட்கறதுக்காக இப்போ என்னை கூப்பிட்ருக்கீங்க. ஒன்று உங்களது தொழிலும் வருமானமும். முதல்ல எனக்கு நிம்மதியான வாழ்க்கை வருமா சார்? நல்ல வருமானங்கள் வருமா சார்? இதுதான் உங்கள் கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கடந்த 2-3 வருஷமாக பட்ட அவஸ்தைக்கு உங்களுக்கு விடுதலை காலம். இப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? அரியலூர்லையா? அரியலூர்.
அரியலூரில் ஒரு சிறு குன்று தண்டாயுதபாணி திருக்கோவில் அப்படின்னு இருக்கு, போயிருக்கீங்களா? எந்த இடம்னு சொல்லிங்களா சாமி? அரியலூர், அரியலூருக்கு உள்ள, ஆமாம் உள்ள அற்புதமான கோவில். செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோவிலில் போயிட்டு அந்த சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. அந்த கொஞ்சமாக அந்த பாலை சாப்பிட்டுட்டு வாங்க. முதல்ல வருமானம் தேரும், இடமாற்றம் வரும், பிரமாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி முருகன். அடுத்ததாக ஜான்சி ராணி தஞ்சாவூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ஜான்சி ராணி, யாருக்காக பேச போகிறீங்க? பையனுக்காக. சொல்லுங்கம்மா. மாணிக்கவேல். டேட் ஆஃப் பர்த் 25/4/99. 25/4/99. எத்தனை மணிக்குமா? 11:27 காலையிலையா? காலையிலையா? காலையில ஞாயிற்றுக்கிழமை. வெரி குட். இவர் பேர் மாணிக்கவேல். எங்கே இருக்காரு? சென்னையில் இருக்கான் சார். தொழில் பாதிக்குது, வருமானம் பாதிக்குது. இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் நீங்கள் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கீங்க. இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, நல்ல வாழ்க்கை அமையுமா, திருமண வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு தான் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். சென்னையில் எங்கேம்மா இருக்கார் அவர்? சோழிங்கநல்லூர் சார். சோழிங்கநல்லூரில் இருக்காரா? நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அவர் போக முடியுமான்னு கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா? போயிட்டு வருவான் சார். சைதாப்பேட்டையில் காரணீஸ்வரர் கோவில்னு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது. ஒரு அற்புதமான கோவில். இல்லை சார் என்னால் அது போக முடியாது அப்படின்னா, வெஸ்ட் மாம்பலம் பக்கத்துலேயே காளிபாரி திருக்கோவில் அப்படின்னு கல்கட்டா காளி கோவில் இருக்குது. இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோவில் இவர் போயிட்டு வந்தார் அப்படின்னா ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் முதல்ல உத்தியோக உயர்வு. இதை எல்லாத்த விட அம்மா சொன்னாங்க 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி. இவருக்கு அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி இவருக்கு ஒன்றும் படுத்தாது. நல்ல உத்தியோகம் வரும், உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் வராது, வருமானங்கள் தேரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ஜான்சி ராணி சார். நான் வந்து சனி பயிற்சி மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சனி பயிற்சியோட பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே நீங்கள் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஸோ அடுத்ததாக வீணா சேலத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. வீணா, யாருக்காக பேச போகிறீங்க? எங்கள் கணவருக்காக. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்கம்மா. 1970 20ஆம் தேதி 8ஆம் மாதம். 20ஆம் தேதி 8வது மாதம் 1970 ஐயா. 1970. எத்தனை மணிக்குமா? நைட்டு 11:30 மணிக்குங்க ஐயா. இவர் பேர் என்னம்மா? பெருமாள். எங்கே இருக்காரு, எந்த ஊரில் இருக்கார்? அழகாபுரம் ஐயா, சேலம் மாவட்டம் அழகாபுரம். வெரி குட், சூப்பர். எப்படி சமாளிக்கிறீங்க? டென்ஷன் பார்ட்டி. ஆமாங்க ஐயா. உடம்பு படுத்துதுல, உடம்பு, வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள், ஹெல்த் ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க தகப்பன் வீட்டில் யாரோ ஒரு பெண் அகால மரணம். இந்த அகால மரணத்தினால இவருக்கு உடல் ஆரோக்கியம் பாதிக்குது. இவருடைய ஜாதகத்தில் சேலத்தில் தானே இருக்காரு? சேலத்தில் அழகாபுரம் ஐயா. அழகாபுரத்தில் இருக்கார். ஊத்துமலை அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு, ஒரு மலையே இருக்கு. அந்த ஊத்து மலையில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊத்து வருது, அந்த ஊத்தில் குளிச்சிங்கனாலே அவருக்கு அந்த மூலிகை பட்டு வந்து குளிக்கிறதுனால உடம்பு சுஸ்தம் வரும், வருமானங்கள் கூடும், பழக்க வழக்கங்கள் போகும், மன நிம்மதி வரும். இதை எல்லாத்த விட இவருடைய ஜாதகத்தில் இப்போ 7.5 சனி வந்து நடக்கிறதோடு இல்லாமல் செவ்வாய் நீச்சப்பட்டு போயிடுறார். அந்த திசை நடந்துக்கிட்டு இருக்கு. இதை மனசில் வச்சு தான் ஊத்துமலைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். 3 வாரம் சனிக்கிழமை போயிட்டு வர சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி வீணா சார். நம்ம இந்த அடுத்த வாரம் வந்து சனி பயிற்சி வரப்போகுது. ஓகே, சனி பயிற்சி ஒரு வாரம் தான் இருக்குது. சனி பயிற்சி முடிகிறவங்களும் இருக்காங்க, அந்த ராசிக்கு வரப்போகிறவங்களும் இருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாகவே மற்ற கிரகங்கள் மாறும்போது ஒரு பயம் இருக்காது. இந்த சனி பயிற்சி மாத்திரம் மாறும்போது ஒரு பயம் இருக்கும். சார் எனக்கு வேலை கிடைச்சிடுமா, எனக்கு வேலை நல்லா இருக்குமா சார், நிம்மதி இருக்குமா, தொழில் நல்லா இருக்குமா, திருமண வாழ்க்கை நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, வீடு கட்டுவானா, வாகனங்கள் வாங்குவானா, கடன் தீருமா, இப்படி போயிட்டே இருக்கும். மொத்த கண்ட்ரோல் சனி அவர் எடுத்துருவார். என்ன காரணம்னா ஆயுள் காரகன். ஒரு மனிதனுடைய ஆயுளை வந்து குறிப்பவன் ஆயுள் காரகன் மந்தன். ஒரு வீட்டுக்கு 2.5 வருஷம் ஆகும். சந்திரன் 2.5 நாள், செவ்வாய் 45 நாள், இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த பயணம் கம்மி.
ஆனால் இவர் மாத்திரம் 2 நாள் எல்லாரும் ஒரு வீட்டுக்கான பலன் கொடுப்பாங்க. ஆனால் இவர் மட்டும் உங்கள் ராசிக்கு முன்னாடி வீடு பின்னாடி வீடு ராசிக்கு. ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ராசிக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரச்சனை, இம்பாக்ட் வந்து 3 ராசிக்கு பிரச்சனை, வந்த பிறகு பிரச்சனை. ஓகே. இது எல்லாத்தையும் அனுபவம் கூட. அந்த அனுபவம் தான் பயமாக இருக்குது. அதனால தான். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சனீஸ்வரருடைய இடப்பெயர்ச்சிக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அனுபவத்தை தருவார். சனி கொடுத்தால் யார் தடுப்பர்? கரெக்ட். சனி கொடுத்தால் ஸ்திர சொத்து. குரு கொடுத்தால் 1 வருஷம் தான் இருக்கும், 2 வருஷம் தான் இருக்கும், போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்குவீங்க, அந்த கார் வந்து 1 வருஷம் பொறுத்து திரும்பியும் விற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவர் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்திர சொத்தாக இருக்கும், வீடு வாங்குற மாதிரி இருக்கும், பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி ஆயுள் வந்து விருத்தியாக இருக்கும். சில பேருக்கு 8ஆம் இடத்துலையே ஆயுள் பாவத்தினுடைய தசை நடந்துக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட ஜோதிடத்தில் கேட்பாங்க, சார் எங்கள் வீட்டில் 8ஆம் வீட்டினுடைய திசை நடந்துக்கிட்டு இருக்கு சார், ஆயுள் பங்கம் வருமா? வராது. இதெல்லாம் நிறைய எக்ஸம்ஷன் இருக்குது. எடுத்த உடனே சனி உங்களுக்கு 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, 7.5 சனியாக இருந்தால் நம்ம டிவி நேயர்கள் அத்தனை பேரும் மேஷ ராசிக்காரர்கள்லாம் அப்படியே அலறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷமான விஷயம், உங்கள் ஜாதகத்தில் சீக்ரெட் சொல்லிடாதீங்க சார், நெக்ஸ்ட் வீக் சொல்லலாம். ஆமாம், எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கம்மா. அப்போதான் இன்னொரு ஆவலா நெக்ஸ்ட் வீக் இருக்குள்ள அவங்க 7.5 சனிமா. அந்த 7.5 சனி பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றான்னு நம்ம பார்க்கணும். பொதுவாக உங்களுக்கு 7.5 சனி சார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சார், என்ன ஜாக்கிரதையாக இருக்கணுமே ஒழிய படுத்தாது. 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும், அஷ்டம சனியில தான் குழந்தை பிறக்கும், வீடு கட்டலாம், கடன் வாங்கி வீடு கட்டுவீங்க, சுப செலவு இல்லை. கரெக்ட். உங்களை கடன்காரனா மாற்றிடுவான், ஆனால் அந்த கடன் சுப கடனாக இருக்கும், சேவிங்ஸாக இருக்கும். ஓகே, சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். கீதாமணி திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கீதாமணி, யாருக்காக பேச போறீங்க? பையனுக்காக கேட்குறேங்க மேடம். பையனோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. 27/5/2003 செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 6 மணி. இவர் பேர் என்னம்மா? சுரேந்திரன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பையன், சூப்பர், அருமையான பையன், ரொம்ப நல்லா படிப்பான், எதிர்காலம் நல்லா இருக்கு. என்னம்மா படிச்சிருக்கான்? அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமே இருக்குதுங்க. நீங்கள் இவனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கதை மாறுறீங்களே, முதல்ல இவன் கதையை முடிங்க. இவன் எப்படி படிக்கிறான் அதை சொல்லுங்க. நல்லா படிக்கிறானா? வேலை எப்படி கிடைக்கும் என்னன்னு கேட்கலாம். கல்யாணம் 6 மாசம். அவசரப்படாதீங்கம்மா, சொல்கிறேன். என்னுடைய கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, எப்படி படிக்கிறான்? படிப்பு முடிஞ்சதுங்க சார். என்ன படிச்சிருக்கான்னு சொல்கிறேன். கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நானும் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன் நான் இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னா, குரு வந்து இவன் ஜாதகத்தில் ஆட்சி, அந்த ஆட்சி பெற்ற குரு வந்து சூரியன் வந்து இவனுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதை சொல்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன், நீங்கள் பிடி கொடுக்காமையே பேசுகிறீங்க. சரிங்க சார். இவனுடைய ஜாதகத்தில் இப்போதைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமாங்க. அவருடைய ஜாதகத்தில் உடல் நலம் பாதிக்கும், ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலி, கால் வலி இருக்கும். அதுக்கு நீங்கள் டாக்டரை தான் பார்க்கணும். இதுக்கு ஜோதிட பரிகாரங்கள் பிரயோஜனம் இல்லை. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். நன்றி கீதாமணி. அடுத்ததாக விஜயன் வேலூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. விஜயன், யாருக்காக பேச போறீங்க? வணக்கம்மா. வணக்கம். எனக்காகவும் என் பையனுக்காகவும் கேட்கணும்னு. முதல்ல உங்க டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சரிங்க சார். 11/7/1953 சனிக்கிழமை மாலை 7:02. எங்கே இருக்கீங்க நீங்க? வேலூர். புனர்பூச நட்சத்திரம், கடகராசி, கரெக்டா? ஆமாங்க. படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே கடந்த 5 வருஷமா, ரொம்ப நொந்து நூலாயிட்டீங்களே. உங்கள் ஜாதகத்தில் கூட இப்போ என்கிட்ட கேட்குறது வந்து எதிர்காலம் எனக்கு எப்படி அமையும், வருமானங்கள் கூடுமா, மன நிம்மதி வருமா, சந்தோஷம் வருமா, இதுதான் உங்கள் கேள்வி, கரெக்டா? ஆமாங்க ஐயா. உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 29ஆம் தேதி நடக்க போகிற சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அஷ்டம சனி முடியுது. மணிகண்டேஸ்வரர் திருக்கோவில் திருமால்பூர் அப்படின்னு வேலூருக்கு பக்கத்திலேயே இருக்கு, தெரியுமா?
ஆமாங்க பெருமாள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கிறேன் சார். மணலால் செய்யப்பட்ட லிங்கம். ஆமாம். அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு குவளையை மேலே வச்சுட்டு தான் அபிஷேகமே பண்ணுவாங்க, கரையக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ லிங்கம். அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க சார். சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதே மாதிரி வஸ்திர தானம் பண்ணிட்டு வாங்க. முதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி விலகட்டும், வருமானங்கள் கூடட்டும், மன நிம்மதி வரட்டும், ஆயுள் ஆரோக்கியம் பெருகட்டும். அந்த மணிகண்டேஸ்வரர் திருமால்பூர் மிக அற்புதமான, இன்னும் நிறைய ரகசியம் இருக்குது. இந்த மாதிரி யாராவது வேலூர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கோவிலில் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் இந்த கோவில் ரகசியம் நான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி விஜயன். நம்ம இந்த சனிப்பயிற்சி பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லையா சார்? சனிப்பயிற்சின்னு சொல்கிறோம். நிறைய சனிகள் வகைகள் இருக்குது. மற்ற எந்த கிரகத்துக்கும் இவ்வளோ வகைகள் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சனிக்கு மட்டும்தான் இவ்வளோ வகைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் எந்த சனீஸ்வர அந்த இது வந்து வகை வந்து சிறந்தது சார்? சனி பயிற்சி நீங்க பண்ற கலட்டாவை பாத்தீங்கன்னா இல்ல, எனக்கு இதை கேட்கறதுக்கு கூட சனி பகவான் கேட்டுட்டு இருப்பாருன்னு ஒரு பயமா இருக்கு. எது சிறந்தது அப்படின்னு கேட்க. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது பயமுறுத்துற நிகழ்ச்சியே கிடையாது. எல்லாருக்கும் தைரியமும் அந்த இல்ல நான் இப்படி கேட்கிற வார்த்தை வந்து சனி பகவான் கேட்டுட்டு இருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அதான் ஒரு விஷயம் நீங்க கேட்டதுனால இப்ப நான் சொல்றேன். ஒரு மனிதனுடைய ஆயுள் பாவம் 60 வருஷம்னு வச்சுங்களேன். அதுல பாதி 30 வருஷம் சனீஸ்வரருடைய திசை நடக்கும். நம்ம கூட டிராவல் பண்ணுவாரு. 120 வருஷம்னு வச்சுங்க, 60 வருஷம், 80 வருஷம்னா 40 வருஷம், 70னா 35 வருஷம். ஸோ ஹாஃப் வந்து அவருக்கு போயிடும். எப்படி தெரியுங்களா? 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, திசை, சனி திசை, இப்படின்னு 5 வகையான சனியினுடைய தாக்கம். அந்த திசை நடக்கும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், விரயம் இருக்கும். ஆனால் அந்த காலம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா யாருக்காவது உதவுவீங்க, பண்ண மாட்டீங்க. யாருக்காவது கடன் கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டீங்க. ஆஃபீஸில் ஏதாவது பேசுவீங்க, பேச மாட்டீங்க. அவ்வளோ படுத்தி எடுத்துருவாரா சார்? ட்ரைனிங் பீரியட் அசத்திடுவான். இப்போ கூட நான் இப்போது 7.5 சனி முடிகிறவங்களுக்கு இந்த கடகராசி இப்போ இவருக்கு நான் பார்த்தேன் தெரியுங்களா? அவரை வந்து அந்த கோவிலுக்கு திருமால்பூருக்கு போக சொன்னேன். ஆனால் சார் உங்களுக்கு நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் வந்துடும் சார்னா அங்கேருந்து சிரிச்சிருப்பார் அவர். சார் இனிமேல் போகிறதுக்கு என்ன சார் இருக்குது? கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொல்லி இருந்தேன்னா வரட்டும் சார், அது வந்தால் சந்தோஷம்தான் சார். அந்த ஒரு ஈர்ப்பு இல்லாமல், ஒரு குதூகலம் இல்லாத, வரட்டும் வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் அப்படிங்கிற மனோநிலை, ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துருவார். மெச்சூரிட்டி, அதுதான் அந்த சனீஸ்வரர். எப்போவுமே நீங்கள் ஐஏஎஸ் ட்ரைனிங் போகிறத வந்து பயப்படுவீங்களா? எழுதுறது தான் பயப்படுவோம். கரெக்ட். அந்த இன்டர்வியூ மட்டும் அந்த ஐஏஎஸ்க்கு மட்டும்தான். அதில் வந்து நாங்கள் படிக்கும்போதே எனக்கு சொல்லுவாங்க, இது வரைக்கும் நீங்கள் நடந்து வந்த படிக்கட்டு எத்தனை சார், எத்தனை படிக்கட்டு இறங்கி போகிறீங்க சார், இப்படிலாம் கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மையான அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், நீங்கள் எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் சொல்லி தர்றது அந்த இன்டர்வியூ. கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்போது நான் பாட்டுக்கு சும்மா வந்தேன் சார், அப்படி வந்தேன்னா அந்த ஒரு படிக்கட்டு இருந்தது அதில் நடந்து வந்தேன் சார் சொன்னால், ஸோ உங்களுக்கு அதில் பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்போது நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வரும்போது, சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த சலுகை எனக்கு கொடுங்க சார் அப்படின்னா, கிளம்பு அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படுமே. அந்த கஷ்டத்தை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்களுக்கு இந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கறது. அதே நேரத்தில் ஒரு மேட்ரை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், பேசிகிட்டு இருக்கல, ஏன்னா நீ நடுவில் வந்து பேசிகிட்டு இருக்க, சார் எனக்கு பசிக்குது சார், எனக்கு வீட்டுக்கு ஏதாவது பணம் கொடுங்க சார் அப்படின்னா அவனுக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். இந்த சனீஸ்வரருடைய புத்தியே அதுதான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது தான் தெளிவான வாழ்க்கையை கொடுக்கும். நல்லாயிருக்கும். ராமகிருஷ்ணன் போடியிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. யாருக்காக கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ ஹலோ, பேசுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 17/5/97. ராமகிருஷ்ணன். எத்தனை மணிக்குமா? 2:22. காலையிலே மத்தியானமா? காலையில 2:22. அதுதான் பிரச்சனையே. சனிக்கிழமை காலையிலையா வெள்ளிக்கிழமை காலையிலையா? வெள்ளிக்கிழமைன்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லுங்கம்மா. நட்சத்திரம் மாறும். ஏன்னா அந்த சைடில் எல்லாரும் பின் இரவுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுவீங்க, அதுதான் பிரச்சனை. சனிக்கிழமை விடியற் காலையிலையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க.
உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி. கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். 27 வயசு 10 மாசம் 5 நாள். கரெக்டா? ஆமா, கரெக்ட். செய்யும் தொழிலும் திருமண வாழ்க்கையும் எதிர்கால வாழ்க்கையும் எப்படி இவருக்கு அமையும்? கடந்த 4 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு உத்தியோக உயர்வு, வருமானம், இதெல்லாம் நல்ல வருமானம் சார். இதை கேள்வி கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கரெக்டா? ஆமா, கரெக்ட் தான். இவருக்கு இந்த ஜூன் மாதம் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இவருக்கு வரப்போகுது. அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறார். எந்த ஊரில் இருக்கார்? போடி நாயகனூர். அந்த போடியிலே டவுன்லேயே இருக்காரா? இல்ல அவர் இருக்கு சென்னையில ஒர்க் பண்றான். சென்னையில் எங்கே இருக்கார்? சென்னையில இது என்ன ஊரு, சோழிங்கநல்லூர்ல வேலை பார்க்குறான். வெரி குட். இருக்கிறது துறைப்பாக்கத்தில் இருக்கார். ஆமா, ரொம்ப சந்தோஷம். கிண்டியில் அந்த கத்திப்பாரா முனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில்னு ஒரு 100 வருஷ கோவில் இருக்கு. அந்த கோவிலில் சனிக்கிழமையில் வந்து துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வர சொல்லுங்க. முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை பால் அபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. இதை 2-3 வாரத்துக்கு பண்ண சொல்லுங்க. முதல்ல உத்தியோக மாற்றம், உத்தியோக உயர்வு, வருமானம், இது அத்தனையும் வரும். அற்புதமான ஆஞ்சநேய சுவாமி வரப்பிரசாதி. நல்லபடியாக போய் செஞ்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி. அடுத்ததாக நாகராஜ் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. நாகராஜ், யாருக்காக பேச போறீங்க? வணக்கம்மா, என்னோட பொண்ணுக்கு வேண்டி நான் கேட்குறேன். கொடுங்க. பொண்ணு டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. 21/10/2022. 2022. 2022. எத்தனை மணிக்கு சார்? மதியம் 1:32 பிறந்தாங்க. பிறந்த இடம் டெல்லி, புது டெல்லி. டெல்லியில் பிறந்தாங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க? வைஷ்ணவி சார். பிரமாதம், அருமை. கோயிலுக்கு போயிட்டு வந்து குழந்தை பிறந்ததா? ஆமாங்க சார். அவங்க அப்பா என்னவா இருக்காரு? அவங்க அப்பா வியாபாரம் பண்றாங்க சார். என்ன தொழில்? தொழில் வந்து பாத்திர கடைன்னு வச்சுக்கலாம். வெரி குட். அவருக்கு தொழிலில் வந்து மேன்மை வரப்போகுது சார். நீங்கள் மதுரையில் இருக்கீங்களா? நாங்கள் மதுரையில் இருக்கோம் சார். நீங்கள் ஓகே. நான் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன், இந்த குழந்தைக்கு செஞ்சிடுறீங்களா? செஞ்சிடலாம் சார். ராக்காயி அம்மன் திருக்கோவில். உங்களுக்கு தெரியாத மதுரை பற்றி கோவிலா இல்லைங்களா? ஆமாங்க சார். தெரியும்ல? இருக்கு சார், தெரியும் சார். அங்கே போய் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த குழந்தையினுடைய ட்ரெஸ்ஸை எடுத்துங்க. அந்த ராக்காயி அம்மன் திருக்கோவில நீரூற்றுல அந்த ட்ரெஸ்ஸை நல்லா அழைச்சிட்டு நேராக சுவாமிக்கு ஒரு அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த குங்குமத்தை அந்த குழந்தைக்கு அனுப்புங்க. முதல்ல உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி. ரொம்ப நல்லா படிப்பா. வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ, ஊர் விட்டு ஊர் போய் படிப்பா. அநேகமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகிதை அமையும். இந்த பெண் நடக்கவும் ஓடவும் ஆரம்பிக்கும் போது தகப்பனுக்கு மேலான வாழ்க்கையை கொடுக்கும். இப்போ அவளுக்கு ஒரு 5 வயசு வரைக்கும் ஹெல்த் இஷ்யூ இருக்கும். பெரிய மேஜர் ப்ராப்ளம் இல்லை. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி நாகராஜ். அடுத்ததாக ஒரு நேர் இருக்காங்க, இருந்தாலும் அந்த கேள்வியை கேட்டுறேன் சார். ரொம்ப நேரமாக நினச்சிட்டு இருக்கேன் கேட்கணும்னு. கேள்வி கேட்க போறீங்க? இந்த சனி பயிற்சி சொல்லிட்டு இருக்கோம். சனிக்குல வந்து நிறைய வகைகள் சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 5 சொன்னீங்க. சரி. இதுல வந்து இருக்கிறதுலே பெருசு வந்து 7.5 சனி நினைக்கிறேன். 7.5 வருஷம் இருப்பார். அது ஒருத்தர் மனுஷனுக்கு நீங்க ஹாஃப் வந்து லைஃப்ல வந்து சனி பயிற்சி இருக்கும், சனி பகவான் இருப்பார்னு சொல்லிட்டீங்க. எவ்வளோ டைம் வந்து அந்த 7.5 சனி வரும் சார்? 7.5 வருஷம் இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். 7.5 வருஷம் சனீஸ்வரர் நடக்கும். ஆனால் எத்தனை முறை வரும் அப்படின்னா 3 முறை வரும். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 21 வருஷம் 3 வருஷம் அதில் போயிடும். ஓகே. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று, கர்ப்பத்திலேயே வேற சில பேருக்கு இருக்கும். ஓ, அப்படிலாம் இருக்கு. ஆனால் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனீஸ்வரர் நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வர பட்டம் பெற்றவர், சிருஷ்டிக்கு பெயர் பெற்றவர், அழிக்க மாட்டார். ஆனால் அதுக்கு உண்டான ஒரு கண்டத்தை கொடுத்து, இப்போ உங்களை வயிற்றுல ஒரு பிரச்சனை, காலில் ஒரு பிரச்சனை, அதை சுத்தம் பண்ணுவார். அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுடுவார். கடைசி காலத்தில் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. ஆகவே நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது பற்றி முன்னெச்சரிக்கையாக கொடுத்துட்டு போயிடுவாருன்னு சொல்கிறீங்க. லைஃப்பில் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எங்களுக்கு 7.5 சனி ஒருத்தருக்கு ஆரம்பிக்கிறதுனாலே நாங்கள் ஒரு 3 இன்சிடெண்ட் நாங்கள் கேட்டு பார்ப்போம். நீங்கள் நாகம் பார்த்துருக்கீங்களா, உங்கள் பர்ஸு தொலைச்சிட்டிங்களா இப்படின்னு கேட்போம். ஆமாம் சார், எப்படி இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா வந்து உங்களை தலையில் கொத்துச்சா, அப்படி இல்லைன்னா உங்கள் காக்கா சுற்றி சுற்றி வந்துதா,
இதெல்லாம் சாஸ்திர ரீதியான ஒரு விளக்கங்கள். சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது. நம்ம சுற்றி இருக்கிற மிருகங்களே நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி பாதி ஜோசியம் சொல்லக்கூடியது. சில நாய்கள் பெட்டை நம்ம வளர்க்குறோம், அந்த இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அது அழகாக. அப்போ அதுக்கு எப்படி தெரியும்? அது என்ன விஞ்ஞானம் படிச்சுதா இல்லை ஜோதிடம் படிச்சுதா? அந்த அன்பு நீங்கள் கொடுக்குற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டதுனால அந்த அன்புனால அதுக்கு உங்களுடைய எதிர்காலம் தெரியுது. மனிதனுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் கிடையாது, பக்குவம் கிடையாது. அதுதான் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் உள்ளது. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கைங்கிறது சுபமான ஒரு வருஷமாக இருக்கும். சனீஸ்வரரை பற்றியோ, சனீஸ்வரர் இப்போ மீனத்துக்கு போகிறார், அதை பற்றி பயமோ தேவையே இல்லை. ஓகே, நீங்கள் போட்டு ஒரு உடச்சிட்டிங்க, மீனத்துக்கு போக போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே சொல்லிட்டீங்க. அடுத்த வாரம் நடக்க போகிறத ஓகே, தொடர்ந்து பேசலாம். இருந்தாலும் வந்து பரத்குமார் செங்கல்பட்டுலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. பரத்குமார், யாருக்காக பேச போகிறீங்க? ஹாய் சார், எனக்காக தான் கேட்கணும். சொல்லுங்கள். சார், என் பேர் பரத்குமார், செங்கல்பட்டுலேருந்து பேசுகிறேன். டேட் ஆஃப் பர்த் வந்து 16 ஜனவரி 1999, சனிக்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு பிறந்தது சார். தனுஷ் ராசி, பூராட நட்சத்திரம். சூப்பர். இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா நான் ஈஸியாக ஒரு 100 பேருக்கு பார்க்கலாம். உடம்பு கொஞ்சம் படுத்திக்கிட்டே இருக்கும் சார். அதே மாதிரி எனக்கு தொழில் மாற்றம், வருமான மாற்றம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள். ஆனால் ரொம்ப நாள் நீங்கள் அங்கே இருக்க மாட்டீங்க, கிளம்பிடுவீங்க, ஊரை விட்டு கிளம்பிடுவீங்க. அநேகமாக வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி ஊரோ, பெங்களூரோ, மைசூரோ கிளம்பிடுவீங்க. ரொம்ப பிரில்லியன்ட். தகப்பனால் பிரயோஜனம் இல்லை, அன்பானவர், பாசமானவர். என்ன சார்? ஓகே சார், கரெக்ட். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்லிடுறேன். சூரிய நமஸ்காரம் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு முறை திருச்சியில் திருப்பட்டூரில் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை அங்கே வச்சு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் தலையெழுத்து, புதிய வாழ்க்கை, புதிய பயணம். அதுலேயும் நம்ம தந்தி டிவியில் 29ஆம் தேதி நம்ம நிகழ்ச்சியில் சனீஸ்வரரை பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டு வந்துருங்க. நிறைய நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி பரத்குமார். அடுத்ததாக கீர்த்தனா தேனிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. கீர்த்தனா, யாருக்கா கேட்க போகிறீங்க? கீர்த்தனா, நீங்க பேசுறது கேட்கல. கீர்த்தனா, கொஞ்சம் லவுடா பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க கீர்த்தனா. ஹலோ சார். கீர்த்தனா, நீங்க உங்க டிவி வால்யூமை மியூட் பண்ணிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நாங்க பேசுறத கேட்டுட்டு அப்புறமா ஆன்சர் பண்றீங்க. நீங்க டிவி வால்யூம் மொத்தமா மியூட் பண்ணிட்டு அப்புறம் கிட்ட பேசுங்க. சார், எங்க பையனுக்காக கேட்கணும். நாங்க கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. சொல்லுங்க. ஹலோ சார், என் பேர் சுலோச்சனா சார். தேனி மாவட்டத்தில் பேசுறேன் நானு. எங்க பையனுக்காக கேட்கணும் சார். வந்து மார்ச் 31 3வது மாசம் 1998 பிறந்தான் சார். பேர் வந்து ஆர் பிரசாத். ரிஷபராசி, கிருத்தியா நட்சத்திரம் சார். அவனுக்கு கொஞ்சம் கேட்கணும். எத்தனை மணிக்கு பிறந்தாங்கம்மா? கொஞ்சம் பதட்டப்படாம சொல்லுங்க. 3:30 மணிக்கு, மதியம் 3:30 மணிக்கு பிறந்தேன் சார். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. 2 சார், பங்குனி மாசம். கொஞ்சம் அப்படியே இருங்க, பொறுமையா இருக்கு. கிருத்திகா நட்சத்திரம், ரிஷபராசி, லக்னம் வந்து சிம்ம லக்னம், புத்திசாலியானவர். சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் நோட் பண்ணிட்டோமா, கவலைப்படாதீங்க. இவருடைய ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக திருமண வாழ்க்கையும் செய்யும் தொழிலும் எப்படி அமையும், அதுவும் இந்த சனி பெயர்ச்சி இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை தருவான். ரிஷபராசிக்கு நேயர்களுக்கு அற்புதமான காலம். நல்ல உத்தியோகம், திருமணம், வாழ்க்கை, வேலை செய்கிறதுல ப்ரமோஷனு, அது மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். இவர் செய்ய வேண்டியது திருப்பாம்புரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு வந்தால் முதல்ல ஸ்திரமான புத்தியும் அற்புதமான வாழ்க்கையும் இவருக்கு அமையும். கோபத்தை கொஞ்சம் விட்டுறணும். அதே நேரத்தில் இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கக்கூடாது. நான் சொன்ன திருநாகேஸ்வரம் இல்லைன்னா திருப்பாம்புரம், இந்த 2 கோவிலில் எந்த கோவிலுக்கு வேணாலும் போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். நன்றி சுலோச்சனா. 7:30 சனியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 7:30 சனியில் வந்து 3 விதமான காலங்கள் இருக்குன்னு சொன்னீங்க. அதில் எந்த சுற்று சார் வந்து ரொம்ப உகந்ததாக இருக்கும், எது கொஞ்சம் நார்மலாக இருக்கும், எது ரொம்ப இது வந்தால் வருதே அப்படின்ட்டு இருக்கும், இது என்ன மாதிரியான இருக்கும்? முதல் சுற்று வந்து பொதுவாகவே இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு வரும், இல்லைன்னா வேலை செய்கிறவங்களுக்கு வரும். அது வந்து கொஞ்சம் அனுபவ காலமாக இருக்கும், படிக்கிறதுல மந்தமாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ரெக்கக்னேஷன் கிடைக்காது.
ஆனால் 2வது சுற்றுன்றது கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும், வீடு வாசல் மனைவி குழந்தைகள் அப்படின்னு இருக்கும். 3வது சுற்றுங்கிறது குழந்தைங்க வெளிநாடு போகிறது, அவங்க படிக்கிறது, அவங்களுக்காக செலவு பண்ணுறது, அவங்க கல்யாணம் பார்க்கறது, பேர பிள்ளைங்களை பார்க்கறது அப்படின்னு நடக்கும். ஆக 3மே பாருங்கள், நான் சொன்னது எல்லாமே சுப விரயமாக இருக்குது, சுபமே இருக்குது, ஆனால் ஒரு அனுபவ காலமாக இருக்குது. ஆகவே சனீஸ்வரர் அப்படிங்கிறத விட ஒரு அனுபவக்காரர், ஒரு ட்ரெயினர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு பொசிஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே சார், சரி, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நேயர் லைனில் இருக்காங்க. பாலசுப்ரமணியன் இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போகிறீங்க பாலசுப்ரமணியன்? எனக்காக தாங்க மேடம். உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க சார். கொடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறேங்க. கொடுங்க சார், டேட் ஆஃப் பர்த் கொடுங்க சார். 1967 அக்டோபர் 2 இரவு 10:10 சார். வெரி குட். 1967 அக்டோபர் 2 சார். சார் ஆமாம் சார், காந்தி பிறந்த நாள் சார். அருமையாக நீங்கள் காந்தி பிறந்த நாளில் பிறந்திருக்கீங்க. அஷ்டம சனியின் காலம், 57 வயது 5 மாதம் 18 நாள். கரெக்டுங்களா? ஆமாங்க சார், கரெக்டுங்க சார். ஆனால் நீங்கள் எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு ஒன்றும் நான் சொல்லவே இல்லையே. அது ஒன்றும் தொழில் எதுவுமே நான் சொல்லுவேன்ல, ஏன் கவலைப்படுறீங்க? இவ்வளோ சொல்லும்போது நான் அதை சொல்ல மாட்டேன்னா? அற்புதமாக கண்டிப்பாக சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அற்புதமாக இருக்கும், மிக பிரமாதமாக இருக்கும். முதல்ல தொழில் அமையும், அற்புதமாக அமையும், நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு வாங்க. இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்கு நீங்கள் போடணும். அது போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சூரிய நமஸ்காரம் செய்யணும். இதை 2 செஞ்சுக்கிட்டு வாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு புதுசாக நீங்கள் எந்த ஒரு வேலையும் தொடங்க வேண்டாம், இருக்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. அடிப்படை பிரச்சனைகள் வராது, தைரியமாக போங்க. வேறு ஏதாவது கேட்கணுன்னா கேளு. அவ்வளோதாங்க சார். நன்றி, வாழ்க பலமுடன், ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக பால முருகேசன் திருப்பூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கள் சார். என் பேர் பாலமுருகேசன், திருப்பூர். 18/6/1980 சார். 11:45 மணி சார் காலையில். எந்த ஊரில்? பிறந்தது திருநெல்வேலி பாவநாசன் சார். இப்போ எங்கே இருக்கீங்க? இப்போ திருப்பூரில். என்ன சார், திருமண வாழ்க்கை பாதிக்கும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும், கண்ணு தலைவலி நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும், மனோ பயமும் மனோ கிளேச்சமும், இத்தனைக்கும் புலியோடு சண்டை போட்டவர். ஏன்னா இப்போ எப்படி போனாலும் ஒரு கிளி ஒன்று இருக்குது. நான் நல்லா வந்துடுவேனா சார், எனக்கு முதல்ல வருமானம் வந்துடுமா சார், உத்தியோக உயர்வு வருமா, இடமாற்றம் வருமா, இல்லை நான் வேறு ஏதாவது தொழில் செய்யட்டுமா, இதுதான் உங்களுக்கு மல்டிபிள் கொஸ்டின்ஸ். கரெக்டா? ஆமாங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி? டெய்லர் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க சார். வேலை ஒன்றும் அமைய மாட்டேங்குது. இப்போ 1 மாசமா வச்சு கம்பெனி விட்டு நின்று. ஊர் விட்டு ஊர் மாறுங்க, அந்த ஊரில் இருக்காதீங்க. எந்த ஊரில் இருக்கீங்க? திருப்பூரில் இருக்கேங்க சார். திருப்பூரில் இருக்கீங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊருக்கு போக முடியுமான்னு பாருங்கள். ஊர் விட்டு ஊர் போனால், இடம் விட்டு இடம் மாறினால், அல்லது பெங்களூரோ சேலமோ மைசூரோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனீங்கனாலோ உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை, புதிய பயணம் அமையும். அதில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு நல்லா இருக்கும். ஓகேங்களா? சரிங்க சார். வாழ்க பலமுடன், ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக சந்திரா திருச்சியிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. சந்திரா, யாருக்கு பேச போறீங்கம்மா? சார் வணக்கம். என்னோட பையனுக்காக பேசணும். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 29/3/1987 காலையில் 6:36 ஞாயிற்றுக்கிழமை. என்ன மாதிரி சொன்னாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா 100 பேரை பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. கரெக்டா? ஆமாம் சார், ஆமாம் சார். என்னம்மா, நல்ல பையன், அருமையாக நீ பெற்றிருக்கிற குழந்தை நல்ல குழந்தை. செவ்வாய் தோஷம் உள்ள பையன். செவ்வாய் தோஷம் உள்ள நேரம் என்ன பாதிக்கும்? என்ன பாதிக்கும்? திருமண வாழ்க்கை தான் சார் பாதித்து நிற்கிது. இதுதான் பிரச்சனை, செவ்வாய் தோஷம். நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். திருச்சியில் எங்கே இருக்கீங்க? வயலூரில் இருக்கோம் சார். சூப்பர். வயலூர் முருகன்னாலே கிருபானந்த வாரியார் சொல்வார், அப்படிப்பட்ட ஒரு முருகன் இல்லைங்களா? இந்த பையன் எப்படி இருப்பான்னு தெரியுங்களா? என்ன நீங்கள் டிவியில் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் நான் உங்கள் பிள்ளைய பார்த்துருப்பேனா? இல்லை. அகலமான நெற்றி, பெரிய பெரிய கண்ணு, நீண்ட தோள், தெள்ள தெளிவாக பேசுவான்.
ஆனால் கோவிலுக்கு போவானான்னு தெரியலையே. நான் சொன்னா போவானா? அதான் சார் பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் மாத்திரம் என்ன பண்ண முடியுமா? மந்திரம் பண்ண முடியுமா? எனக்கு தெரியாதே. கோயிலுக்கு தான் போய் தெரியும், தான தர்மம் செய்ய தெரியும், ஹோமம் செய்ய தெரியும், தானங்கள் கொடுக்க தெரியும். நான் தலையத்தை மாற்ற முடியாது. இதெல்லாம் தன்னுடைய இறை சாப்பிட்டு உங்களை வாழ்த்தணும். அந்த கோவிலுக்கு போய் வஸ்திரம் கொடுக்கணும், உங்கள் தலையெழுத்து மாறும், கர்மம் போகும். அதை மட்டும்தானே நான் செய்ய முடியும். இவர் வரமாட்டாரேம்மா, நீ வேணா ஒன்று செய். அவர் துணியை எடுத்துக்கிட்டு திருப்பைஞ்சலி அப்படிங்கிற கோவிலுக்கு போ. அங்கே அந்த அம்மா கிட்ட போயிட்டு வேண்டிக்கோ, இவனுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கோ. 3 ஜாதகம் வரும். அதுக்கப்புறம் இதே மாதிரி ஃபோன் பண்ணு, மேட்சிங் பார்த்து சொல்கிறோம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சந்திரா. ராமராஜ் மதுரையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராமராஜ், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான். கொடுங்களேன், டேட் ஆஃப் பர்த் கொடுங்களேன். 20/11/1954. 20/11/1954. எத்தனை மணிக்கு சார்? இரவு 12:20 மணி. அதுதான் பிரச்சனையே ஆரம்பம். சனிக்கிழமை காலையிலையா, வெள்ளிக்கிழமை காலையிலையா? சார் அன்னைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை காலையில, ஜெயவர்த்தம் கார்த்திகை மாசம் 26 21 தானே சொல்லணும். அப்பயே நீங்க 2011 தான் சார் போட்டிருக்காங்க. நான் இப்போ நட்சத்திரம் சொல்லும்போது நீங்க இல்லைன்னு சொல்லுவீங்க. பாருங்களேன், நீங்க கரெக்டா டேட் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி இல்ல சார், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம், சிம்ம லக்னம். பார்த்தீங்களா? இதுதான் சிக்கலே அங்கே அதுதான். அதாவது சவுத் சைட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விடிய காலையில் பிறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா முன்னிரவு அப்படின்னு போட்டு எழுதுவாங்க. அந்த முன்னிரவுன்னு போட்டு வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதுறதுனால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பம். அதனால் சரி, நான் மாற்றிக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் 2 சமாச்சாரத்துக்காக இப்போ என்னை கூப்பிட்ருக்கீங்க சார். ஹெல்த் இஷ்யூ, வயிறு, நரம்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் நல்ல மனுஷன், கௌரவமாக இருப்பீங்க, தெளிவாக பேசுவீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைனா உடல் ஆரோக்கியம். அதுக்கு ஒரு அற்புதமான கோயில் தரேன் சார். மதுரையில் எங்கே இருக்கீங்க? மதுரை சிக்கந்தர் சாவடி. வெரி குட். நான் ஒரு கோயில் சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியும், உங்களுக்கு தெரியாத கோயில் இல்லை. திருவாப்புடையார் திருக்கோவில்னு ஒன்று இருக்குது. ஆமாம் சார், திருவாப்புடையார் கோயில் இதில் செல்லூரில் இருக்குது. கரெக்ட், சூப்பர், ரொம்ப அருமை சார். அந்த கோவிலுக்கு போயிட்டு, ஆமாம், அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. முதல்ல உங்கள் உடம்பு தேரும், மருந்துக்கு கட்டுப்படும், மனோ தைரியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். சிவபெருமான் உங்களை கூப்பிடுறார், போயிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி ராமராஜ். அடுத்ததாக ராஜேஷ் ஒசூர்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. ராஜேஷ், யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்காக தான் மேடம். கொடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் தாங்க. சார் 8/4/96 சார். எத்தனை மணிக்கு சார்? எத்தனை மணிக்கு பிறந்தீங்க? சார் 8:30 மணிக்கு சார், காலையில். ஆமாம் சார். இப்போ எங்கே இருக்கீங்க? கொசூரில் தான் சார் இருக்கோம். வெரி குட். 2 சமாச்சாரம் தான். ஒன்று வந்து தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல எதிர்காலம் எனக்கு அமையுமா சார்? அற்புதமான மனுஷன், கௌரவமான மனுஷன். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சார். ரொம்ப தெளிவான ஆள் சார் நீங்கள். ஆனால் என்ன ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. உங்கள் பிரச்சனைக்கு முடிவு எடுக்க தெரியாது. நம்பர் 1 குழப்பவாதி. திங்கக்கிழமையில் நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் அங்கே பக்கத்துலேயே இருக்குது. கரெக்டா? ஆமாம் சார். எங்கே எங்கே? ஹொசூரில் இருக்குது சார். சனமாவு பக்கத்துலேயே. கரெக்டா? ஆமாம் ஆமாம். அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. அங்கே கொடுக்குற தீர்த்தத்தை முகத்தில் தெளிங்க. முதல்ல தரித்திரம் போகும், பீடை போகும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், மகாலட்சுமி வாசம் வரும், நல்ல வருமானம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக செண்பகம் ஈரோட்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. செண்பகம், யாருக்காக பேசணும்? எங்க பையனுக்கோசரம் கேட்கணும். கொடுங்கம்மா, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 27/3/2004 சனிக்கிழமை 1:40 பகல்ல பிறந்தாங்க சார். வெரி குட். என்ன சூப்பராக சொன்னாங்கப்பா. எனக்கு இந்த மாதிரி ஜாதகம் சொல்லணும்னா எனக்கு அரை நிமிடம் ஜோதிடம்னு இப்படி டைட்டில் பார்த்திக்கலாம். ரொம்ப தெளிவான பையன்மா. கோவம் தான் ஜாஸ்தி, கோவம் தான் ஜாஸ்தி. நான் பிடிச்ச முசுலுக்கும் 3 கால். நான் எம்ம காதக மனசு வச்சானா நல்லா செய்வான். இவன் ஜாதகத்தில் 2 சமாச்சாரம். என்ன படிச்சிருக்காமா? இப்ப ஐடிங் படிச்சிருக்காங்க சார், வேலையே கிடைக்கல. 3ஆவது வருஷம் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப எந்த ஊர்ல இருக்கான் அதை சொல்லுங்க. எங்ககிட்ட ஈரோட்ல தான், ஈரோடு சோலார்.
டவுன்லேயே இருக்கானா? ஆமாங்க சார். திண்டல் முருகன் கோவில் தெரியுமா? தெரியுங்க சார். அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேங்க சார். வெள்ளிக்கிழமையில் இல்லைன்னா சனிக்கிழமையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு இளநீர் இவன் கையால் வாங்கி கொடுங்க. அந்த திண்டல் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முதல்ல உத்தியோகம், அந்த முன்கோபம் போகும். அதே மாதிரி அங்கே கொடுக்குற தேன் வந்து சாப்பிட சொல்லுங்க. மனோதைரியம், வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம் இது அத்தனையும் வரும். உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்கார் திண்டல் முருகன். முருகனை பிடிச்சிங்க, கவலையப்படாதீங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி செண்பகம். அடுத்ததாக விமலா சிவகங்கையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. விமலா, யாருக்காக கேட்கணும்? வணக்கம் சார். அம்மா வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் எங்க பொண்ணு கேக்குறேன் சார். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. துர்கா தேவி, 21/8/2006. எத்தனை மணிக்குமா? திங்கக்கிழமை மாலை 5:15. பேர் என்னம்மா? துர்கா தேவி. பூச நட்சத்திரம். உடல் ஆரோக்கியம் பாதிக்கும், கவனம் வேண்டும். டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லு. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கடந்த 5 வருஷமாக இவங்களுக்கு கண்டக சனி, அஷ்டம சனி. ஒரு நல்ல விஷயம், அடுத்த சனிக்கிழமையோடு இவங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு போகுது. புதன் மகாதிசை ஆரம்பம். உடல் ஆரோக்கியம் பார்க்கணும். நல்ல லேடி டாக்டரை போய் பாருங்க. குட்டி பொண்ணு. என்ன பேர் வச்சுருக்கீங்கம்மா? துர்கா தேவி. ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். இப்போ எங்கே இருக்கீங்க? எந்த ஊரில் இருக்கீங்க? சிவகங்கையில் இருக்கணும் சார். அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு போய் சொல்லுங்க. திங்கக்கிழமையில போயிட்டு அந்த சங்க அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த சங்க அபிஷேகம் தண்ணியை முகத்தில் தெளிக்க சொல்லுங்க. அற்புதமாக படிப்பா, நல்ல உத்தியோகம் வரும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும், நல்லபடியாக திருமணம் நடக்கும், கௌரவமாக நடந்துக்குவா. ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, லேடி டாக்டரை பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி விமலா. இவங்க தான் லாஸ்ட் காலர் சார். இன்றைய நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் இவங்க தான். ஸோ நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கும். ஒரு சில வார்த்தைகள். ஒன்றும் இல்லைம்மா, அடுத்த சனிக்கிழமை இரவு வந்து சனீஸ்வரர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறப்போகிறார். 30 வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு வரப்போகிறார். இந்த விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி அமாவாசை. சர்வ அமாவாசையில் சனீஸ்வரர் மாறுறார். இதை எல்லாத்த விட மீனராசியில் 5 கிரகங்களோட இவர் போய் மாறுறார். இந்த வருஷம் 3 கிரகங்கள் மாறுது. சனி, ராகு, கேது, குரு. இந்த 3 கிரகங்கள் மாறும்போது மற்ற கிரகங்களும் மாறிடும். மொத்தம் இந்த தமிழ் வருஷ பிறப்பு விஸ்வாவசு, அதுவும் நம்ம பண்ண போகிறோம். அந்த விஸ்வாவசுல 9 கிரகங்கள் மாறப்போகுது. எந்த வருஷம் இல்லாமல் ஒரு அதிசயம். இந்த அதிசயத்தில் நம்ம அடுத்த வாரம் பேச போகிறோம். தயவு செஞ்சு என்னுடைய நேர்கள் அத்தனை பேரும் பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம், நம்ம எப்போவுமே பொதுப்பலன் தான் சனீஸ்வரருக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் எங்கே இருக்கார், அவர் எப்படிப்பட்டவர், நல்லவரா, அள்ளி தருவாரா, கிள்ளி கொடுப்பாரா, இல்லை கிள்ளி விட்டுருவாரா, இதையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆக அடுத்த சனிக்கிழமை மத்தியானம் எத்தனை மணிக்குமா? 3 மணிக்கு சார். கரெக்டு, 3 மணிக்கு இவங்க வந்துடுவாங்க. நானும் 3 மணிக்கு வந்துடுறேன். சனீஸ்வரரை பற்றி நிறைய பேசுவோம். நீங்கள் ஜாதகத்தோடு ரெடியாக இருங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து நம்ம பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வேஜனா சுகினோ பவந்து. உங்களுக்கும் நன்றி சார். அரங்கிற்கு வந்து இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நேயர்களே, ஒரு சிறு இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு 4 மணி செய்தி தொகுப்பில் இணையலாம். அடுத்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.